everyone, welcome to our channel நாலும் நானும் with me பெட்டு. என்னடா இது பெட்ரூம்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், நான் இப்பதாங்க vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30க்கு அப்புறம் தான் நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு குட்டி டிப் நான் ஷேர் பண்றேன். ஒரு நாள்ல நான் எப்படி என்னோட டேவை பிளான் பண்ணுவேன்னா, எனக்கு இருக்கிற வேலைகளை வந்து நான் டைம் பண்ணிடுவேன். இந்த டைம்ல இந்த வேலை பண்ணலாம், இந்த டைம்ல இந்த வேலை பண்ணலாம். பிகாஸ் 3 o'clock வரைக்கும் தான் நமக்கு டைம். 3 o'clock மேல திருப்பி நான் பையனை பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட்டு போறது, இதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த 3 o'clock என்னோட வேலைகள்லாம் நான் டைம் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, 9:30லேருந்து 10:30 வரைக்கும் கொஞ்சம் பெட்ரூம் கிளீனிங். அண்ட் 10:30க்கு நான் போய் என் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுவேன். 11 o'clock ஃபினிஷ் பண்றேன் அப்படின்னாக்கா 11 o'clock மறுபடியும் வந்து 11 to 12 இன்னொரு பெட்ரூம்ஸ் எல்லாம் நான் கிளீன் பண்ணணும். அண்ட் தென் 12 o'clock போயிட்டு நம்ம லஞ்ச் பண்ணணும். 12 to 1 லஞ்ச் முடிச்சிடலாம். அண்ட் தென் கொஞ்சம் கிச்சன் கிளீனிங் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் டைடியப் பண்ணிட்டு அண்ட் 1 o'clock ஒரு 1:30க்கு நான் என்னோட லஞ்ச் சாப்பிடுவேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த 2:30 3 o'clock வரைக்கும் அந்த ஒர்க் எல்லாம் நான் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சம் கார்டன் ஒர்க்கும் இருக்கு. நான் இப்படி டைம் பண்ணிடுவேங்க. நம்மளோட தலைவர் வடிவேலு சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் நடக்கும் நம்ம பிளான் பண்ணாட்டி. ஸோ சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோம், ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணோம்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் என்னடா எப்போ பார்த்தாலும் கிளீனிங் கிளீனிங் சொல்றேனேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். நாங்க இருக்கிறது தாங்க லண்டன்ல, பட் பயங்கரமா டஸ்ட் வருங்க. நாங்க எவ்ரிடே வந்து அந்த டஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவ்வளோ டஸ்ட் உங்களுக்கு படியும் ஒரு லேயர் மாதிரி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லண்டன்ல வந்து ஆஸ்மா ரொம்ப அதிகம். ஆக்சுவலி 12% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஹேவ் பீன் டயக்னோஸ்ட் வித் ஆஸ்மா எங்க யூகேல. ஸோ டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க. அதனால நாங்கள் அடிக்கடின்றதை விடவும் நாங்கள் ரொம்ப ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாரோட வீடும் நம்ம க்ளீன் பண்ணி தாங்க ஆகணும். வீடுனாலே க்ளீன் தானே பண்ணணும், என்ன பண்ணுறது, சரி பண்ணுவோம். ஓகேங்க, ஸோ வாங்க நம்ம குவிக்காக இன்னைக்கு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் கொஞ்சம் குவில்ட் கவர்ஸ்லாம் மாற்ற போகிறேன். எல்லாம் நம்மளோட ரொட்டீனை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஸோ பெட்ரூம் நம்பர் 1 சூப்பராக குவில்ட் கவர்லாம் மாற்றி நீட் பண்ணி அண்ட் பெருக்கி எல்லாம் டைடியப் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நான் பழைய குவில்ட் எடுத்தேன் இல்லைங்களா, ஸோ ஜஸ்ட் மறுபடியும் ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம கொஞ்சம் பெருக்கிட்டோம்னாக்கா இன்னும் நல்லா சூப்பராக நீட் ஆகிடும். வேக்யூம் கிளீனிங் என்பார்கள், டைசன் என்பார்கள், ஹென்ரி என்பார்கள். எவ்வளோ விதவிதமான வேக்யூம் கிளீனர்லாம் வந்திருந்தாலுமேங்க நம்மளோட விளக்கமாற மாதிரி ஒரு கன்வீனியன்டான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இது எடுத்துமா டக்க 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 டக்குன்னு பெருக்கணுமான்னு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ ஒரு கன்வீனியன்ட்டாக ஈஸியாக இருக்கும். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளுங்க. பிகாஸ் டக்குன்னு ஒரு குட்டி சந்துக்குள்ளெல்லாம் போகணும்னாக்கா நம்மளால ஈஸியாக போட்டு இதை வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். நம்ம வேக்யூம் கிளீனர்னாக்கா அது உள்ளெல்லாம் கரெக்டாக போகாது. ஸோ எனக்கு எப்பவுமே வந்து ஈஸி வந்து இதாங்க. என்னதான் மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மெஷின் வந்தாலும் நமக்கு பெஸ்ட் என்னைக்குமே இதுதான். நாம குவிக்கா இப்போ நம்மளோட செகண்ட் பெட்ரூமும் டைடியப் பண்ணி நீட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட செகண்ட் பெட்ரூமையும் நல்லா நீட் பண்ணி டைடியப் பண்ணியாச்சு. குவிட் கவர்ஸ்லாம் மாற்றியாச்சு. நான் குவிக்காக நம்மளோட நவீன மெஷினை வச்சுக்கிட்டு ஒரு பெருக்கு மட்டும் பெருக்கிடுவேன். ஹலோ, நம்மளோட ஆஸ்தான இடம் கிச்சனுக்குள்ள வந்தாச்சுங்க. பெட்ரூம்ஸ் எல்லாம் டைடியப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ 2 பெட்ரூம் தான் நான் க்ளீன் பண்ணேன். ஸோ குவிக்காக லஞ்ச் பண்ணிடுவோமே, ஏன்னா 12:30 ஆயிடுச்சு. ஸோ குவிக்காக லஞ்ச் பண்ணிடலான்றதுனால நான் கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற லஞ்ச் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஆக்சுவலி நல்ல சனியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணிட்டு அண்ட் பீட்ரூட் அண்ட் துவரம் பருப்பு எல்லாம் சேர்ந்து போட்டு ஒரு பீட்ரூட் பருப்பு சாதம் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுது அடிக்கடி என் தங்கச்சிக்கு செய்வாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா செம்மையாக இருக்குங்க. சும்மா கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக வத்தல் அண்ட் வடகம் வச்சுக்கிட்டாலே செம்மையாக இருக்கும். ஸோ குவிக்காக சமையலுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு குவிக் கிளிம்ஸ் வந்து காமிக்கிறேன். நான் குவிக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டேங்க. தயிர் சாதம் வச்சுட்டேன் சைட் பை சைடு. எனக்கு கொஞ்சம் வத்தல் வறுத்தடலான்றதுக்காக எண்ணெயும் காய வச்சுட்டு இப்போ வத்தல் வறுத்தடலாம்.
இப்போ நம்மளோட பீட்ரூட் சாதத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் மெஷர்மென்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த 1/2 கப் மெஷர்மென்ட்ல நம்மளோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ட் 1/4 கப் வந்து துவரம் பருப்பு 2ம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ ஊற வச்சிருக்கேன். ஸோ 1/2 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு. ஸோ டோட்டலா 3/4 கப் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஜென்ரலா 1 1/2 கப் வந்து தண்ணி வைப்போம். பட் இந்த சாதம் கொஞ்சம் குழஞ்சு வந்துச்சுனாக்கா, சாம்பார் சாதம் மாரி குழஞ்சு வந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஸோ 2 1/2 கப்க்கு தண்ணி எடுத்து நான் அத சுட வச்சு பக்கத்துல வச்சிருக்கேன் ரெடியா. இப்போ ஒரு சின்ன குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சிருக்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் அண்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நம்ம தாளிக்க போறோம். கொஞ்சம் உளுந்து, வெந்தயம்லாம் செவந்து வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு கிரீன் சில்லி. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட், வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கி வரட்டோங்க. அதை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் ஒரே ஒரு சின்ன பீட்ரூட், அந்த வெங்காயம் எடுத்து இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு ஒரு பீட்ரூட் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணியும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பீட்ரூட் அண்ட் வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஒரு 1 மினிட் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஒரு 1/4 தக்காளிங்க, ஜஸ்ட் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்காக சும்மா ஒரு 1/4 தக்காளி போதும், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் சிம்ல வச்சு தக்காளி நல்லா இந்த தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் தக்காளி அண்ட் பீட்ரூட் எல்லாமே வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நீங்க ஆக்சுவலி சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சில்லி பவுடரோ தனியா பவுடரோ வேண்டானாக்கா வெறும் சாம்பார் பொடி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர். ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த மசாலா பவுடர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சில்லி பவுடர்லாம் கொஞ்சம் எண்ணெயில வதங்கட்டும். நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த 2 1/2 கப் தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல சால்ட் நீங்க வந்து இந்த தண்ணியில வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த அரிசியை பருப்பு ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதனால தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சுட்டு ஃபுல்லா சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சுங்க. நம்மளோட பீட்ரூட் சாதம் எப்படி இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க மேல ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். ஸோ யம்மி பீட்ரூட் அண்ட் பருப்பு சாதம் ரெடி. மீன்வைல் இப்போ தயிர் சாதத்துக்கு நான் சாதம் வேக வச்சேன் இல்லைங்களா, ரொம்ப கம்மி தாங்க, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ 1/4 கப் ரைஸ் தான் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேன் தயிர் சாதத்துக்கு. அது என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு வச்சுருக்கேங்க. நான் தாளிக்க போகிறது நம்மளோட மணத்தக்காளி வத்தல். எனக்கு நம்மளோட மணத்தக்காளி வத்தல் நல்லா வறுத்து தயிர் சாதத்தில் போட்டு மேலாக தூவி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனாக்கா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும்.
ஸோ நான் மணத்தக்காளி வத்தல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் தயிர் சாதம் சாப்பிடும்பொழுது மேலாப்புல அதை தூவி சாப்பிடுவேன். அண்ட் நேத்து நம்ம ஊர் தமிழ் கடைக்கு போயிருந்தேங்க. ஸோ என்ன கிடைச்சது பாருங்க. நம்ம ஊர் மாம்பழம் செமையா இருக்கு இல்லைங்களா? ஸோ என்னோட லஞ்சுக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மாம்பழத்தோடு தான் சாப்பிட போகிறேன். இப்போ நம்மளோட லஞ்ச் டைம் வந்துருச்சு. நம்ம சாதம் பிளேட் பண்ணிடலாம். யம்மி யம்மி பீட்ரூட் சாதம் அண்ட் அண்ட் கொஞ்சமாக தயிர் சாதம். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு மணத்தக்காளி வத்தல் அதை வறுத்து மேலே தூவி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமாக வத்தல் அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மாம்பழம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? நம்ம ஊர் சாப்பாடு போல கூட வருங்களா? இதை விட கம்ஃபர்ட் ஃபுட் வேற என்னங்க வேணும்? செம்ம டேஸ்டியான காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட vlog இதோட நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். டேக் கேர் அண்ட் பை.